பாட்டெல்லாம் வேற மாதிரி இருக்குது தலை. என்ன தலை ஜங்காவாகுது தலை. பாட்டெல்லாம் வேற மாதிரி. யுவன் சங்கர் பாட்டு வேற சொல்லவா வேணும். தரமாக இருக்குது தலை. நான் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ இல்லைண்ணா. யுவன் சங்கர் ராஜா மஜாவை போடுவார் நினச்சேன். ட்ரக்ஸ் பாட்டு மாதிரி அது மாதிரி எதனா போடுவார்னு பார்த்தா மொக்கையாக பண்ணிட்டாருண்ணா. ஒரு வாட்டி பார்க்க முடியும், அவ்வளோதான். படமே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் ஃபேஸை பார்த்தா குழந்த மாதிரி இருக்காரு. பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை, அவ்வளோதான். மொக்கையாக தானே இருக்குது. சூப்பராக இருக்குது. ட்ரெண்டிங்காக நல்லா தான் இருக்குது. டான்ஸ் விஜய்லாம் சூப்பராக போட்டிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. பரவாயில்ல. கோட் சாங் நல்லா சூப்பராக இருக்குது. விஜய் சாமியாக டான்ஸ் ஆடுறாரு. விஜய் எப்போவுமே எல்லாத்துக்குமே நல்லா சாமியாக டான்ஸ் ஆடுவார். பாட்டு சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். த கோட் எல்லாருமே வெயிட்டிங் படத்துக்கு. The graphics are very good. Yuvan Shankar Raja has hit the play, but we expect a more lot from Goat. Could be extra better. Yeah, Vijay is shining good, but since he has entered in politics, I think he has some matured look in that. Yuvan Shankar Raja has hit the sweet spot. அது பார்த்தேண்ணா, எப்படி சொல்கிறது, சின்ன மூஞ்சா காட்டுக்கிறாங்க விஜயை. அவ்வளோக்கா நல்லா இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஆனால் விஜய் ரசிகருக்கு அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். பாட்டெலாம் அவ்வளோ யுவன் சங்கர் ராஜாலாம் பார்த்தோம். எப்படி பழைய வைப்பு கிடைக்கல, அப்படி தான் இருக்குது. எனக்கு பிடிக்கலாம் சாங் ப்ரோ. உண்மையாலே பாட்டு நான் எதுக்கு பார்த்தேன்னா யுவனுக்காக பார்த்தேன் ப்ரோ. எதுவுமே இல்லை ப்ரோ சத்தியமாக. அது விஜயா இல்லை வேறு யாரானா எனக்கே தெரியல ப்ரோ. அது டான்ஸ் என்ன இப்படி ஆறாரு, என்ன ப்ரோ ஸ்டெப் அது நீயே சொல்லு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ட்ரக்ஸு யுவன்னாலே ட்ரக்ஸு, அந்த சாங்கு ட்ரக்ஸு மாரி ப்ரோ அவர். ஆனால் அந்த ட்ரக்ஸு அங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. அங்கே தான் மஜாவாக இருந்துச்சு. பழைய யுவன் தான் மஜா. இப்போலாம் எப்படி சொல்கிறது, அந்த எதிர்பார்ப்பு இருந்தது, அந்த வைப்பு இல்லை. மோசமாக இருக்குது ப்ரோ. சின்ன பையன் மாரி இருக்காரு ப்ரோ. கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் ப்ரோ. சின்ன பையன் மாரி இருக்கிறாரு, அவ்வளோதான் ப்ரோ. அட்லீஸ்ட் வெங்கட் பிரபு டேரக்ஷன் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? அதெல்லாம் பார்க்க முடியாது ப்ரோ. ப்ரோ வெங்கட் பிரபுனாலே அங்கே மங்காத்தா தான் ப்ரோ. இந்த படம்லாம் சொதப்பிட்டு இருக்கிறாரு. அங்கே மங்காத்தா 2க்கு தான் அங்கே எல்லாம் வெயிட்டிங்கே. அங்கே நான்லாம் தலை ஃபேனு ப்ரோ. தலை தான் ப்ரோ. எல்லாம் பழைய யுவன் மாதிரி இல்லைண்ணா. பழைய யுவன்னா வேற மாதிரி போட்டிருப்பாரு. அவர் பார்க்க முடியல. இப்போ நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் அதான் காமெடியாக இருக்குண்ணா. அதை பற்றி சொன்னா அப்புறம் இருக்கு, அவ்வளோதானா. காமெடியாக இருக்குண்ணா. அதெல்லாம் மியூசிக் சுத்தமாக பிடிக்கலையா? அதான் சொல்கிறேன்ல, பழைய யுவன் இல்லை. அதில் இருந்தாருன்னா மஜாவாக போட்டிருப்பாரு. அந்த யுவன் வரணும். நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது பாட்டு. நல்லா விஜய். ஆமாம் கொஞ்சம் அவர் இது வரைக்கும் பார்த்ததில்ல அது மாதிரி. இப்போ பார்த்ததால கொஞ்சம் நல்லா இருக்குது. நண்பன் படத்தில் அந்த பேசியிருந்த மாதிரி இந்த படத்துலையும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கும் படம். தளபதியெல்லாம் வேற லெவல் தலை. சொல்லவா வேணும். தளபதி என்னவா இருந்தாலும் நாங்கள் வந்து பார்ப்போம். படம் நல்லா இருக்கும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, பாட்டு நல்லா இருந்தாலும் சரி, முதல் தளபதினாவே வந்து பார்ப்போம். எதிர்பார்க்கலாம். நான் தளபதியெல்லாம் எப்படி இருந்தாலும் வந்துடுவார். வாய்ப்பெல்லாம் இருக்கு. அவர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் கன்ஃபார்ம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு மேலே பார்க்கலாம் ப்ரோ. அதுக்கும் மேலே நல்லா இருக்குக்கா. நல்லா இருக்குது. டான்ஸ் நல்லா இருக்குது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நல்லா இருக்குது. யுவன் சார் படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணலாம். அனிருத்னா போட்டால் தெரிய விட்டுருக்கோம். அண்ணன் வராரு, தெரிய விட்ட போறாரு, அப்படி விட்டுருக்கணும். வேற மாதிரி போட்டார் யுவன். அதான் விஜய் காமெடியாக காட்டுறாங்க. படம் எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். வெங்கட் பிரபு நல்லா டைரக்ஷன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் ரொமான்ஸாக பண்ணுவார் தான். இதில் எதனா காட்டுறாரா தெரில. காட்டினா பார்க்கலாம். ஆமாண்ணா. இது லியோ மாதிரி தெரிய விட்டுருந்தாருன்னா மஜாவாக இருக்கும். மொக்கையாக இது வாரிசு மாதிரி மொக்கையாக பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான். சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல ப்ரோ. சந்தோஷம்தான். செம்மையாக தான் இருக்கும். ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும் ப்ரோ. விஜய் ஃபேன்ஸுக்கு இந்த சாங் ட்ரீட்டாக இருக்குதா இல்லை அவங்களுக்கு நல்லா தான் ப்ரோ இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்களாம் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ஆனால் பிடிக்கல? எங்களுக்கு பிடிக்கல. ஆமாம் பார்க்கலாம், அவ்வளோதான்.